விடாம ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டாளே. ச்சே! இவளுக்கு சோத்த ஊட்டி விட்டுட்டு அப்புறம் போய் குளிச்சிருக்கலாம். 5 நிமிஷத்துல வேண்டாத வேலை பார்த்து வச்சுட்டாளே இவ. இனி அவ கண்ணு முன்னாடி போய் நிக்கிற வரைக்கும் நிம்மதியே இருக்காது. என்னத்த சொல்லி ஏது சொல்லி இவளுக்கு புரிய வச்சு சமாதானப்படுத்துறது அப்படின்னாலும் நம்பவே மாட்டா. ஐயோ கடவுளே! எனக்கு வாச்ச பொண்ணும் இப்படி, பொண்டாட்டியும் இப்படி. எல்லாம் என் நேரம். யார சொல்லி என்ன? என்ன நானே தான் வந்துக்கணும். நம்ம சொன்னதை நம்பி இவ தப்பான முடிவு ஏதாவது எடுத்துட்டானா என்ன பண்றது? ஷோ இவளுக்கா எது எதுல விளையாடுறதுன்னு விவசாய இல்ல. அவளுக்கா எல்லாத்தையும் புரிஞ்சு நம்பிக்குவா. என்ன பண்றதுனே தெரியல. இப்போ உடனே இங்கிருந்து போகவும் முடியாது. சிவராமன் அங்க இருந்தா கூட ஏதோ சொல்லி சமாளிக்கலாம். இப்ப அவனும் இங்க நம்ம கூட இருக்கான். இப்ப யார்கிட்ட என்ன சொல்லி இவ்வளவு சமாதானப்படுத்தி, ஐயோ அதுக்குள்ள ஏதாவது பண்ணிட்டானா? போனை எடுத்தானாலும் என்ன ஏதுன்னு கேட்கலாம். அதுவும் இல்ல. ஐயோ சத்யா, நம்ம காதலுக்கு சாட்சியா உயிரா இருக்கிற நம்ம பொண்ணே நம்ம காதலை போய் ஆக்கிட்டு உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சதும் இல்லாம உலகத்தை விட்டு நான் அனுப்பிடுவாளோ? எனக்கு பயமா இருக்குடி.